ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், நம்ம வெப்சைட்டுக்கு வரும். ஆர்கனைசேஷன் நேம் டிஎன்ஹெச்ஆர்சிஇ தூத்துக்குடி. இந்த டிஎன்ஹெச்ஆர்சிஇன்றது என்னென்னா இந்து சமய அறநிலையத்துறை. இதோட ஃபுல் ஃபார்ம் தமிழ்நாடு ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். இதில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்ஸ்க்கு உண்டான நோட்டிஃபிகேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். போஸ்ட் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். டோட்டலாக 5 வேகன்சிஸ் இருக்குது. இது பெர்மனன்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். சேலரி பார்த்தீங்கன்னா 15,000 to 62,000 பெர் மந்த். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20 March 2024. அப்ளை மோட் ஆஃப்லைன், அதாவது போஸ்ட் அனுப்பலாம் அல்லது நேராக கொண்டு போய் கொடுக்கலாம். அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது, hrce.tn.gov.in. இப்போ வேகன்சி டீட்டெயில்ஸில் டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி தான் இருக்குது. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 4 வேகன்சிஸ் இருக்குது. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட சேர்த்து LMB டிரைவிங் லைசன்ஸ், அதாவது லைட் மோட்டார் வெஹிக்கிள், அதில் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 8th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். சேலரி டீட்டெயில்ஸ் பாருங்கள். டிரைவருக்கு 19,500 to 62,000. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 15,700 to 50,000 வரைக்கும் சேலரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீ எதுவும் கிடையாது. ஸோ ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதுனால செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு ஷார்ட் லிஸ்டிங், அதுக்கப்புறம் டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட். எப்படி அப்ளை பண்ணுற டீட்டெயில்ஸ் இங்கே போட்டிருக்கு. பட் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பேஜ் பாட்டமில் இருக்க அந்த அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஒரு PDF ஓப்பன் ஆகும். நியூஸ் பேப்பர் ரிலீஸ் ஆயிருக்க அட்வர்டைஸ்மெண்ட் இது. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் தூத்துக்குடி, அங்கே தான் இது ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம ஆல்ரெடி நம்ம வெப்பேஜில் பார்த்த அதே டீட்டெயில்ஸ், என்ன போஸ்ட்டு, எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இருக்குது, அப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ், அப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அல்லது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன். கீழே இருந்தீங்கன்னா ஏஜ் லிமிட் இருக்குது. ஏஜ் லிமிட்டோட அந்த டேட்டு பார்த்தீங்கன்னா 1 January 2024. அந்த டேட்டு படி மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்கணும்னு தனித்தனியான டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஜென்ரலுக்கு 32 years வரைக்கும் இருக்கலாம் மேக்ஸிமம். மினிமம் பார்த்தீங்கன்னா 18 years இருக்கணும். அப்புறம் SC/ST கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 37, மினிமம் 18 years. இது இந்து சமய அறநிலையத்துறையில் ரிலீஸ் ஆயிருக்கிறனால ஒன்லி ஹிந்து ரிலீஜியன் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். கிறிஸ்டியன், முஸ்லீம்ஸ்லாம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை செக் பண்ணிக்கிங்க. அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, அதாவது அப்ளிகேஷன் அனுப்புறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20 March 2024 ஈவினிங் 5:30 கீழே அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு போய் ரீச் ஆகிருக்கணும். ஒன்று போஸ்ட்டில் அனுப்பலாம் அல்லது நீங்கள் நேராகவும் கொண்டு போய் கொடுக்கலாம். என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வேணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ கீழே சொல்லியிருக்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து அதில் சைன் பண்ணி அனுப்பணும். அதோடு சேர்த்து முக்கியமாக உங்கள் அப்ளிகேஷனுக்கு அந்த கவரில் ஒரு எக்ஸ்ட்ரா கவர், அதில் ₹25, அதாவது 25 rupeesக்கு ஸ்டாம்ப் போட்டு அனுப்பணும். அது எதுக்குன்னா ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு நெக்ஸ்ட் இன்டர்வியூ கால் பண்ணுறப்ப உங்களோட அந்த கவரில் இருக்க அந்த ஃப்ரீ கவரை எடுத்து அதில் வச்சு தான் அனுப்புவாங்க. மிஸ் பண்ணாமல் அனுப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து இருப்பிடச் சான்றிதழ், அதாவது தூத்துக்குடியில் நீங்கள் இருக்கீங்கன்ற ப்ரூஃபுக்கு இருப்பிடச் சான்றிதழ், அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அதெல்லாம் கிளியராக அதில் எழுதி அனுப்பணும். ஸோ நீங்கள் இந்த 2 போஸ்ட்டில் எந்த போஸ்ட்டுக்கு அனுப்புறீங்களோ அதை கிளியராக அந்த கவரில் எழுதி அனுப்பணும். ஸோ என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணுன்ற அந்த லிஸ்ட்டு இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் பெயர் மற்றும் முகவரி, அதாவது உங்களோட நேம் அண்ட் அட்ரஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th பாஸ் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட், அதாவது மார்க் ஷீட், அந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறம் லைசன்ஸ் டீட்டெயில்ஸ், TC, அதுக்கப்புறம் உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ். அதுக்கப்புறம் முக்கியமானது பார்த்துங்க, தூத்துக்குடி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த பதிவு எண், அதோட ஜெராக்ஸ். அதாவது தூத்துக்குடி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கான அந்த ரெஜிஸ்டர் நம்பர் ப்ளஸ் அந்த ஒரு கார்டு கொடுப்பாங்க, அந்த கார்டோட ஜெராக்ஸ் அனுப்பணும். அதுக்கப்புறம் உங்களோட குடும்ப அடையாள அட்டை, அதாவது ரேஷன் கார்டு, அதோட ஜெராக்ஸு. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். வேறு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ். நம்பர் 10 பார்த்தீங்கன்னா அந்த சுய விலாசம் விட்டு, அதாவது உங்கள் அட்ரஸ் எழுதி 25 rupeesக்கு ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் அந்த கவருக்குள்ளே வச்சு அனுப்பணும். ஒரு எக்ஸ்ட்ரா கவர் வச்சு அனுப்பணும். அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை, அழகேசபுரம் மெயின் ரோட், தூத்துக்குடி 628001. ஸோ இதான் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்புவதற்கான அட்ரஸ். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் 20 March 2024 ஈவினிங் 5:30. அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் 2 இடத்துல வாங்கிக்கலாம். ஒன்று டேரெக்டாக இந்த அட்ரஸ்க்கு போய் அவங்களோட நோட்டீஸ் போர்டில் இருக்கும், அல்லது TNHRC வெப்சைட்டில் இருக்கும். இங்கே அழகேசபுரம் மெயின் ரோட் தூத்துக்குடியில் இருக்க அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸில் கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி இதில் சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சு 20 March 2024 ஈவினிங் 5:30 அங்கே நேராகவோ அல்லது போஸ்ட்லேயோ போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.